எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலை தொடர்ந்து நம்ம வீடியோவில் ஒரு பயனுள்ள தகவல் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 68 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பிரம்ம முகூர்த்த நேரங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டாலே போதுங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே படிப்படியாக நடைபெறுவதை உங்கள் கண்ணால் உணர முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்த காரியங்கள் நிறைவேற நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் எதை அடைய வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை மீண்டும் மீண்டும் நினைப்பதற்கோ நிறைவேற்றுவதற்கோ ஒரு சிறந்த நேரம் தாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது வெற்றியாக முடியுன்னே சொல்லலாங்க. பிரம்ம முகூர்த்த ரகசியம் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிகாலையில் எழுவது பல நன்மைகளை தருன்னே சொல்லலாங்க. சனிக்கிழமை அன்று நீங்கள் அதிகாலை நேரத்தில் சனி பகவானுடைய கிரகண சக்தி பலம் பெற்றிருப்பதால் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் குளியல் செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை தருங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் திதிவார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாதுங்க. அந்த நேரம் நீங்கள் எப்போதுமே சுப வேலையாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து குளித்து இறை வழிபாடு செய்து நம்மளுடைய வேலையை செய்ய துவங்கினாலே போதுங்க. அன்று முழுவதுமே பார்த்தீங்கன்னா வெற்றியாக தாங்க அமையும். பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் பெறலான்னு சொல்லப்படுது. ஆரம்பிப்பது சரியாக இருந்தால் முடியும் சரியாக இருக்கும் தானே. ஆரம்பிக்க நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்வில் வெற்றி இடம்பெறுங்க. ஆகையால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு முன்னாடியே எழுந்து சூரியனை விட உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் அடைய முடியும்னே சொல்லலாம். கோடீஸ்வரராக உருவாக்கக்கூடிய நேரம் தாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. இன்றைக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற அனைவருமே பார்த்தீங்கன்னா அதிகாலையை எழுந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. பெரிய சாதனை படைத்த மிக பெரும் கோடீஸ்வரர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் எழுந்து செயல்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வேலையை தொடங்க இன்றிலிருந்தே ஆரம்பமாகிடுங்க. சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியே அதிகாலை பொழுதே உஷித் காலம்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்கள்னே சிவபார்வதினே மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வான மண்டலத்தில் சஞ்சரிப்பதாக சொல்லப்படுது. இந்த நேரத்தில் தாங்க நீங்கள் கண்டிப்பாக தூங்கக்கூடாதுங்க. தியானம் வழிபாடு போன்ற பயனுள்ள பணிகளை கூட செய்யலாம். இந்த நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடு பார்த்தீங்கன்னா பல மடங்கு உங்களுக்கு புண்ணியத்தை திரும்ப தருங்க. உடலுக்கும் உள்ளத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஊட்டம் தரும் வகையில் தாங்க காலையில் கண் விழிப்பதுன்னே சொல்லலாம். அதிகாலை நேரத்தில் நீங்கள் எழுதுவதால் உடல் சுறுசுறுப்பு அடையுங்க. ஆரோக்கியமாக இருக்க உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. சத்தம் இல்லாமலோ பரபரப்பு இல்லாமலோ காரியங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. சுத்தமான காற்று இருக்கக்கூடிய அதிகாலை பொழுதுல வெளியே நடந்து செல்வதால் சுத்தமான காற்று சுறுசுறுப்பையும் உண்டாக்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்குங்க. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா பிரம்மா எனப்படக்கூடிய நான்முகனை குறிக்குதுங்க. படைக்கும் தொழிலை புரியக்கூடிய நான்முகனுமே அதாவது பிரம்மா பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாவல சரஸ்வதியை அமர செய்து 24 கலைகளையும் படைத்திருக்காரு. பிரம்ம முகூர்த்தத்தில் திதிவார நட்சத்திர தோஷங்கள் எதுவும் கிடையாதுங்க. அந்த நேரம் நீங்கள் எப்போதுமே சுப வேலையாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து குளித்து இறை வழிபாடு செய்வது நமது வேலையை செய்ய துவங்கினாலே அன்று முழுவதும் வெற்றியாக அமைங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீடு சுப காரியங்கள் செய்வது சிறப்பாக சொல்லப்படுதுங்க. அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்களில் சொல்லியிருக்குது. உஷத் என்னும் பெண் தேவதை பற்றி ரிக் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதா. அந்த தேவதை பார்த்தீங்கன்னா தோன்றிய பின்பு தாங்க சூரியன் உதயமாவாரா. இதனாலேயே தாங்க விடியற்காலை உஷித் காலன்னு சொல்லப்படுதுங்க. இந்த தேவதையுடைய செழிப்பான கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா விடியற்காலையில் பூமியை நோக்கி சாய்வதால்
அந்த வேளையில் குளித்துட்டு இறைவனை வணங்குவது பார்த்திங்கன்னா விசேஷமாக சொல்லப்படுது. இதனால் தான் அதிகாலை நேரத்தில் நீரும் வெதுவெதுப்பாக காணப்படுதாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் வேலை செய்ய வேணும். பின்பு குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வு எடுக்கணும்னு உறங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருந்தால் நோய்கள் எல்லாம் நம்மை நோக்கி வருங்க. அதனால் தாங்க நமது பெரியோர்கள் பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழ வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் இறைவனிடம் வைக்கின்ற அனைத்து வித கோரிக்கையும் பிரார்த்தனையும் பார்த்தீங்கன்னா கண்கூடாகவே நிறைவேறிடுங்க. செல்போன் வருகைக்கு பிறகுதாங்க இன்றைய இளைய தலைமுறையினர் இரவு நேரம் கழித்து உறங்க செய்கிறாங்க. இரவு சீக்கிரம் உறங்கி அதிகாலையில் எழுவது நல்லதுங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா 4 மணி முதல் 5:30 மணிக்குள்ள கண் விழிப்பது ரொம்பவுமே நல்லது. சூரிய உதயத்துக்கு முன்பே எழணும்னு இயற்கை நமக்கு உணர்த்தும் உண்மை இதுதாங்க. நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க சூரிய கதிர்களினால் கிடைக்கக்கூடிய வைட்டமின் டியும் நமக்கு நேரடியாக கிடைத்திடுங்க. அதிகாலை எழுவதால் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நேரம் கிடைக்குது. தியானம் செய்கிறாங்க, இறை வழிபாடு செய்வதும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. அதிகாலையில் பார்த்திங்கன்னா முதலாக நமது உடலில் சுரக்கக்கூடிய இந்த திரவமே மூளைக்கு இருதயத்துக்கோ மூளை தண்டுவடத்திற்குமே மூளைக்கோ சிறுநீரகத்துக்கும் தொடர்பை ஏற்படுத்துதா. மின்சாரம் மற்றும் மின்காந்த ஆற்றல்கள் உடல் முழுவதும் உள்ள செல்களுக்கோ நரம்பு இணைப்புகளுக்கோ கிடைக்க செய்துங்க. தினமுமே பார்த்தீங்கன்னா அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்வோம். இது சூரியன் மற்றும் சந்திரன் இணையக்கூடிய நேரமாக அமையுதுங்க. சூரியன் உதயத்திற்கு முன்பான நேரம் தான் பிரம்ம முகூர்த்தமும் பிரம்மாவிற்கு உரிய நேரமாக அமைஞ்சிருக்கு. நினைத்த காரியங்களில் நிறைவேற இந்த நேரம் தான் மிகவும் உகந்த நேரங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா லட்சுமி கடாட்சத்தை பெருக செய்யக்கூடிய நேரமாகவும் அமையுது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபடுவங்களுக்கு அனைத்து தெய்வங்களுடைய ஆசைகளும் கிடைக்குன்னு சொல்லப்படுதுங்க. வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். மிகவும் சக்தி வாய்ந்த உன்னதமான நேரமாக சொல்லப்பட்டிருக்குது. மொத்தமுள்ள 64 முகூர்த்தங்களில் முதன்மையான முகூர்த்த நேரமாக சொல்லப்படுவது இந்த பிரம்ம முகூர்த்தம் தாங்க. பிரம்ம தேவருக்குரிய நேரமும் அனைத்து தெய்வீக சக்திகளும் ஒன்றிணைக்கூடிய நேரமாக அமையுது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா பல மடங்காக பெருகுன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் மிக எளிமையான வழிபாட்டினை தொடர்ந்து நாம் செய்து வந்தாலே நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நிறைவேறுங்க. வாழ்க்கை தொழில்னு அனைத்து விஷயங்களும் வளர்ச்சி தான் உண்டாகும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலையில் தினமுமே எழுந்து குளித்துடுங்க. வீட்டில் விளக்கேற்றி வைக்கணும். தலைக்கு குளித்துட்டு விளக்கேற்றுவது ரொம்பவுமே சிறப்பு. அப்படி தலைக்கு குளிக்க முடியாதவங்க உடலுக்காவது மட்டும் குளிச்சுக்கோங்க. மஞ்சள் தண்ணீரை தலையில் தெளிச்சுக்கோங்க, விளக்கேற்றலாங்க. 60 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா அவர்கள் முகம் மட்டும் கழுவி விட்டு கூட விளக்கேற்றலாங்க. நடுத்தர வயதுடையவங்க கண்டிப்பாக குளித்துட்டு தாங்க விளக்கேற்றணும். பூஜை அறையில் ஏற்று விளக்குடன் பார்த்தீங்கன்னா அகல் விளக்குகள் எத்தனை வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றி வழிபடலாங்க. வீட்டின் நிலைவாசலை அதிகாலையில் விளக்கேற்றி வைப்பது சிறப்பான பலன்களை தருங்க. ஒரு விரிப்பு இட்டு அதன் மீது அமர்ந்து முதல்ல நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கி அவருக்குரிய ஸ்லோகங்களை நீங்கள் 11 முறை சொல்லணுமா. விளக்கு ஏற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை நீங்கள் 3 முறை சொல்லி விளக்கேற்றணுங்க. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் திருமணம், குழந்தை, வேலை, படிப்புன்னு பொருளாதார பிரச்சனை எந்த ஒரு காரியத்தை கைகூட வேண்டுமோ அதை மனதார வேண்டிக்கோங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து தினமுமே விளக்கேற்றி மந்திரங்களை சொல்லி வேண்டி வந்தாலே ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஆரம்பமாகிடும். பிரம்ம காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் உணர முடியுங்க. பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் விளக்கேற்றும் போது சிறிய மூக்குத்தி அளவிற்கு தங்கெண்ணெய், அதே அளவிற்கு வெள்ளி இல்லைன்னா செம்பு உலோகங்களை விளக்கில் போட்டு கூட 1 ரூபாய் நாணயம் கூட போட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு வீட்டில் விளக்கேற்றி வந்தாலே உங்கள் வீட்டில் சுபிட்சம் ஏற்படுங்க. இப்படி விளக்கேற்றுப்பவங்க வீட்டில் அல்ல குறையமும் மனம் சேர்ந்து கொண்டே இருக்குமா. விளக்கினை சுத்தம் செய்யும் போது அதில் போடப்பட்டு இருக்கக்கூடிய தங்கமும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தம் செய்து மீண்டும் விளக்கிட்டே போட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் விளக்கேற்றி வந்தாலே வீட்டில் மகாலட்சுமியுடைய அருள் நிலைத்து. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் வேதாத்மகாய நமக,
ஸ்ரீராய கற்பாய தீமகே தன்னோ பிரம்மஹே பிரச்சோத்யா என்ற மந்திரத்தை சொல்லி வழிபட்டாலே போதுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய்வதன் மூலம் 48 நாட்களில் நீங்கள் வேண்டிய காரியங்கள் அனைத்துமே கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.